நாம் செபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான ராத்திரி வேளைக்காக நன்றி உள்ள இதயத்தோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேதத்தை ஆராயும்படியாக இந்த அடியவர்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆதியாகமத்தின் புத்தகத்தை ஆண்டவரே நாங்கள் ஆராயும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக, தியானிக்கும்படியாக கற்றுத் தந்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொள்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளின் ஆண்டவரே வேதவாட வகுப்புகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கூட நாம் கடந்த 3 வகுப்புகளிலே 2 அத்தியாயங்களை நாம் பார்த்தோம். அந்த முதலாவது அதிகாரத்திலே ஆண்டவர் உயிருள்ளவைகளையும் உயிரற்றவைகளையும், முதலாவது உயிரற்றவைகளை 2வது உயிருள்ளவைகளை படைத்தார் என்று பார்த்தோம். 2வது அதிகாரத்திலே தேவனுடைய ஆண்டவருடைய முதலாவது ஓய்வு நாள், முதலாவது வீடு, தொழில், முதலாவது கட்டளை, முதலாவது திருமணம் என்ற தலைப்பின் கீழே காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த வகுப்பிலே 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 3வது அதிகாரத்தில் ஏதேனில் நுழைந்த துயரம் என்ற தலைப்பிலே நாம் இதை தியானிக்க இருக்கிறோம். அல்லது ஏதேனுக்குள் வந்த பாவம் என்று சொல்லி நாம் இந்த தலைப்பிட்டு நாம் இதை தியானிக்கலாம். இந்த 3ஆம் அதிகாரத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, பிசாசும் அவனுடைய திட்டமும், பிசாசின் திட்டம் என்று சொல்லலாம். இரண்டாவது தலைப்பு கீழ்ப்படியாமை வெட்கம், கீழ்ப்படியாமை வெட்கம். 3வது தலைப்பு ஆதாமையும் ஏவாளையும் தேவன் வந்து கண்டுபிடித்தல் என்று 3வது தலைப்பை பார்க்கலாம். அதாவது முதலாவது தலைப்புக்கு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள், 3வது அதிகாரம் 6-7 வசனங்கள் கீழ்ப்படியாமையினால் வந்த அவமானம், வெட்கம் என்று சொல்லலாம். 3வது பகுதி தேவன் தேடி வந்து கண்டுபிடித்தல், 3வது அதிகாரம் 8வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. 4வது பகுதி தேவன் அளித்த தண்டனை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். 4வது பகுதி தேவன் அளித்த தண்டனையும் மறுவாழ்வும் அல்லது புது வாழ்வும் என்று சொல்லி அந்த தலைப்பை நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப ஒவ்வொரு பகுதியா நாம் பார்க்கலாம். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆனால் பிசாசுக்கு அது பிடிக்கல. பிசாசு சகல இதுல தேவன் படைத்த ஒன்றுல இந்த பிசாசு இருக்கிறான். பிசாசு சர்ப்ப வடிவத்துல அங்கே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் படைத்ததுதான், ஆனா இது தந்திரமுள்ளதாயிருந்தது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். சும்மா இருக்கிற அந்த ஆதாமோடும் ஏவாளோடும் பேச்ச தொடங்கிறதுக்காக வேண்டி ஸ்திரீகள் இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்திரீன் இடத்துல, ஏவாள் இடத்துல பேச்ச துவக்கிறத அந்த 1ஆம் வசனத்துல பார்க்க முடிகிறது. ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் உங்கூட சொன்னாரா என்று கேட்பதை போல அல்ல, கேட்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்திரீயினுடைய பதில் என்ன? தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்ப உள்ளதை சொல்லியாச்சு, ஏவாள் ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டா. ஆனா சர்ப்பம் என்ன சொல்லுது? ஒரு பொய் சொல்லுது. என்ன? நீங்க சாகவே சாவதில்லை. 4வது வசனத்துல நீங்க சாகவே சாவதில்லை. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னா, நீங்க சாப்பிட்றப்ப உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கணும். இந்த பகுதியில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னா, முதலாவது
ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? தேவன் சொன்னது உண்டோ? அது சொன்னது தெரியும், ஆனாலும் ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கையில முதல்ல ஒரு காரியம் நடக்கும் என்றால், சந்தேகம் என்ற காரியம் நடக்கும் என்றால், அதனை தொடர்ந்து எல்லா பாவங்களும் உள்ளே வந்துவிடும். பிசாசு கொண்டு வந்துருவான். அப்ப ஆண்டவர் சொன்னாரோ என்று சர்ப்பத்தை பார்த்து கேட்கிற போது, எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது, அதை தொடவும் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து கடவுள் எங்களிடத்தில் என்ன சொன்னார் என்பதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி மறுத்து பேசியிருக்கலாம். ஆனால் ஏவாள் பிசாசு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தாள். நம்முடைய உறவு, நம்முடைய பழக்கம், நம்முடைய ஆரம்பம் பிசாசுவோட துப்புரவாவே இருக்கக்கூடாது. லேசா பேச்சு கொடுத்தா அதிலிருந்து பெரிய பெரிய பாவங்கள் அப்படியே இவால்வ் ஆகும். அதை முளைச்சுக்கிட்டு வர்ற மாதிரி வரும். துன்மார்க்கர், பரியாசம் பண்றவங்க, பொய் பேசுறவங்க, அநியாயம் பண்றவங்க, இவங்க இருக்கிற கூட்டத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யக்கூடாது? எக்காலத்தை கொண்டும் போகவே கூடாது. அந்த பகுதிக்கே போகக்கூடாது. சரி, சும்மா போய் நிற்போம், அவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருப்போம். நம்ம என்ன அது அவங்க பேசுறத பேசவா போறோம்? நம்ம அமைதியா இருந்துட்டு வந்துடுவோம். அல்லது எல்லாரும் இருக்கிற இடத்துல, தேவையில்லாதவங்க இருக்கிற இடத்துல, நல்ல நண்பர்கள் இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறப்ப அவங்களுடைய சகவாசம் நம்மை கெடுத்து விடும். பிசாசு கேட்கிறேன், சாப்பிட சொன்னாரோ அப்படின்னு கேட்கிறப்ப அங்க சந்தேகத்தை உள்ளே புகுத்துகிறான். பதில் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அதை பத்தி நீ கேட்க வேண்டாம் சொல்லி மறுத்திருக்கலாம். மெதுவா பேச்சு கொடுத்து அங்கே பெரிய பாவம் உள்ளே நுழைவதற்கு காரணமாக பிசாசு இருந்து விடுகிறார். நீங்க என்னைக்கு சாப்பிட்றீங்களோ அன்னைக்கே செத்து போயிருவீங்கன்னு சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை சொல்லும் போது பிசாசானவன் என்ன சொல்றான்? நீங்க சாகவே சாவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவது பொய். மூணாவது என்ன சொல்ற? அப்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார். இது மூணும் சேர்ந்து ஒரு பெரிய சோதனை வருகிறதை பார்க்கிறோம். சோதனை என்ன? முதலாவது பழத்தின் மேல ஆசை வருது, இரண்டாவது அதன் மீது இச்சை வருகிறது, மூன்றாவது அதன் மீது மயக்கம் வருகிறது. இந்த சாப்பாட்டு விஷயத்துல, பண விஷயத்துல, மற்ற காரியங்கள்ல நம்ம லேசா நம்முடைய மனதுக்கு இடம் கொடுத்தால் அது மிகப்பெரிய பாவம் நமக்குள்ளாக நுழைந்து விடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஆகவே கட்டாயமாக தேவன் அல்லாத, பக்தியை கெடுக்கிற, தேவ பிரசன்னத்தை கெடுக்கிற எந்த ஒரு பகுதியிலும் நாம் கலந்து கொள்ளாமல் இருப்பதே ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கான வழியாக இருக்க முடியும். இந்த அருமையான நாளிலே இந்த பகுதியை நாம் கட்டாயமாக ஆதாம் ஏவாள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு நாம் மறுவினை பேச வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டாம் என்றால் வேண்டாம், இல்லை என்றால் இல்லை. சினிமாவுக்கு போலாமா? கேள்வி. போலாமா என்ற கேள்வி வரும்போதே அங்கே ஒரு சந்தேகம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பார்த்து எழுதலாமா? எக்ஸாம்ல பார்த்து எழுதலாமா? எழுதக்கூடாது என்று தெரிந்துதான் அது எழுதலாமா வேண்டாமா என்ற கேள்வியை கேட்கிறோம். பீடி குடிக்கலாமா என்று, குடிக்கக்கூடாது என்று தெரிந்துதான் அந்த கேள்வியை கேட்கிறோம். தெரிந்து கொண்டே கேட்கிற கேள்வி பாவத்தை நமக்குள்ளாக கொண்டு வரும். குடிகாரர்கள் கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள், அவர்கள் தெரிந்தே அந்த காரியத்தை இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி பொய் சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆக இந்த மூன்று காரியங்களும் அங்கே நுழைகிறதை பார்க்கிறோம். ஆகையினால அதுக்கு அடுத்து வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு சோதனை அவர்களுக்குள்ளாக வருகிறது. அந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது அதை தொட்டு, அதை இச்சித்து, அதை பிடுங்கி
சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தான் என்று சொல்லி அடுத்த பகுதியிலே நாம் சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த 4 காரியங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? பிசாசின் தந்திரத்தை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் அதற்கு மறுமொழி பேசுவதற்கு அல்லது மறுபரிசீலனை செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே பொய் பேசுவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துவான். அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆசையை நமக்குள்ளாக வளர்ப்பான். அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களை செய்வதற்கு நமக்கு சோதனை வரும்போது ஆசை, இச்சை, மனதின் மயக்கம் இவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். முதலாவது பகுதியிலே. அதுக்கடுத்து 3வது அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும்போது 6வது வசனத்துல, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது கொஞ்சம் இடம் கொடுத்தா அது எவ்வளோ பெரிய பாவத்துக்கு, எவ்வளோ பெரிய தீமையான காரியத்திற்கு கொண்டு போய் விட்டு விடுகிறது என்பதை இந்த 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு பாவமும் கண்களின் வழியாக சரீரத்திற்குள்ளாக சென்று மனதை கெடுத்து பாவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கான வழியை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த விருட்சம், அந்த கனி புசிப்புக்கு நல்லது என்று கண்டால், பார்வைக்கு இன்பம் என்று கண்டால், புத்தியை தெளிவிக்கிறது என்று சொல்லி நினைத்தால், இச்சிக்கப்படத்தக்கதாய் இருக்கிறது என்று நினைத்தால், அதை பார்த்தா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை 6வது வசனத்தை நீங்க எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதை கண்டால், அதன் கனியை பறித்தாள், அதை புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்க, அந்த அந்த வசனத்தை 6வது வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். கண்டு, கனியை பறித்து, புசித்து, தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். 2 பேர் சேர்ந்து தேவனுடைய கட்டளையை மீறி ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு இவ்வளோ பெரிய பாவத்தை செய்தார்கள். ஒருவேளை முழு வேதாகமத்தினுடைய மொத்த பகுதி இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய திட்டத்திற்கு இவர்கள் கீழ்ப்படியாதபடியினாலே பாவம் அங்கே நுழைந்தது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த இடத்த ரொம்ப முக்கியமான வசனம் குறிச்சு வச்சுங்க. ஏன்னா எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறானோ அப்போதே ஆண்டவருடைய அந்த சன்னிதானத்திலிருந்து, அவருடைய திட்டத்திலிருந்து விலகி இருப்பதற்கான காரியம் தொடங்கி விடுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. 7வது வசனம், அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவங்களுக்கு அப்பதான் தெரியுது நிர்வாணிகள் என்று தெரிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற வரைக்கும் நன்றாகத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கு நிர்வாணம் என்று தெரியவில்லை. ஆனா எப்ப இந்த புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தார்களோ அப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். வேற விதமா சொல்லணும்னா அவர்கள் வெட்கப்படும்படியான ஒரு நிலை வந்தது. அவர்கள் என்ன செஞ்சாங்க? அத்தி இலைகளை தேய்த்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நிர்வாணிகள் என்பது தேவன் நம்மோடு கூட இருக்கும் வரைக்கும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். எப்போது தேவ பிரசன்னம், தேவனற்ற வாழ்க்கை நமக்குள்ளாக ஆரம்பிக்கிறதோ நாம் நிர்வாணிகளாக, நம் நிலை மாறி நாம் ஒன்றுமில்லாத நிலையிலே, நாம் தேவனோடு கூட இல்லாத ஒரு நிலை அங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தேவனோடு கூட இருக்கும்போது நமக்குள் எல்லாம் இருக்கிறது. தேவனோடு கூட இல்லாத போது நம்மில் ஒன்றும் இல்லை என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் மனதிலே வைக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் செய்த பாவம் என்ன? அதை கண்டார்கள், பறித்தார்கள், புசித்தார்கள், புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இது
ஏவாள் செய்த மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். தான் புசித்ததோடு மாத்திரமல்லாமல் தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று சொல்லி. இந்த 2 பேரையும் வச்சுதான் ஆண்டவர் சொன்னாரு, இத புசிக்க கூடாது என்று சொல்லி சொன்னார். 2 பேரும் மதிமயங்கினவர்களாக 2 பேரும் கூட்டு சேர்ந்து பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலேயும் கூட கணவனும் மனைவியும் இருக்கிற அந்த நிலையிலே எங்கே தவறு இருக்கிறதோ, எங்கே பாவம் இருக்கிறதோ, எங்கே மீறுகிறோமோ அப்போது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் சுட்டி காண்பிக்க வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையிலே சுட்டி காண்பிக்க வேண்டும். இது பாவம், இதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமல்லாது, இதை செய்யும் போது தேவன் துக்கப்படுவார் என்ற காரியங்களை மாறி மாறி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் போதனை என்பது. அந்த போதனை இருக்கும் வரைக்கும் நாம் தேவனோடு கூட இருப்போம். கணவன் மனைவி ஆண்டவர் 3 பேர் இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். இந்த கணவனும் மனைவியும் ஆண்டவரும் சேர்ந்த ஒரு குடும்பம் தான் ஆசீர்வாதமான குடும்பம். கணவன் மட்டுமல்ல, மனைவி மட்டுமல்ல, கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை பிடித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் மேலான வாழ்க்கை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனால் என்ன நடந்தது? இப்போது அவர்கள் தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தினந்தோறும் ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது தங்களை ஒழித்து கொண்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து அவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி, சுய இச்சையின்படி அவர்கள் அந்த அரை கச்சைகளை உண்டு பண்ணி அதை வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். முதல்ல வந்து ஆடையை தைக்கிற ஒரு ஆதாமை, ஏவாளை அங்கே நாம் பார்க்கிறதை பார்க்கிறோம். இந்த இலைகள் வந்து ஒருவேளை காலையில இலைகளை தச்சு போட்டா நல்ல பசுமையா இருக்கும். வர 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 காஞ்சி இலைகள்லாம் காஞ்சி போயிடும். மனிதனா ஞானம் எப்போதுமே அது மேன்மையானதாக இருக்காது. ஆண்டவர் பின் நாட்களிலே அங்கே ஒரு உடையை தயாரித்து கொடுத்து அவர்களை தோட்டத்தை விட்டு அனுப்புகிற ஒரு காரியம் இருக்கிறது. பாவம் செய்யும் போது அதனுடைய விளைவு என்னத்தை கொண்டு வரும் என்றால், முதலாவது வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும், 2வது பயம் வரும், 3வது அவர்கள் கைகால்கள் எல்லாம் நடுங்கும், இதய துடிப்பு அதிகரிக்கும், வாய் பேசுறதுக்கு குளரும், மனதுல நிம்மதி இருக்காது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அங்கே ஏவாளை பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்ததாகவே தெரியவில்லை. ஆனால் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்போது அவனுடைய வாழ்க்கையிலே வெட்கம், பயம், கைகள் நடுங்கும், இதயம் துடிக்கும், வாயெல்லாம் குளரும், மனசுல நிம்மதி இருக்காது. மற்றவர்களை மனைவிக்கு விரோதமாக கணவனுக்கு விரோதமாக மனைவியோ பாவம் செய்திருந்தால் அவர்கள் ஒருவரை பார்ப்பதற்கு கூட வெட்கப்படுவார்கள். அருமையானவர்களே, இந்த ஆதாமும் ஏவாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய பாடம் இதுவாக இருக்கிறது. பயமும் நடுக்கமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்றால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறோம் என்று பொருள். நாம் ஒருவர் பார்த்து பேச முடிகிறதா? நாம் ஒருவர் மனம் விட்டு பேச முடிகிறதா? நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒழித்து கொள்ளாமல் பேசுகிற பழக்கம் உண்டா என்று சொல்லி நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். ஒரு மிகப்பெரிய பாவம் இந்த உலகத்திலே நுழைந்து விட்டது என்று சொல்லும் போது, சாதாரணமாக ஒரு குடும்பத்திலே இப்படிப்பட்ட காரியம் நுழையும் போது அது மொத்த குடும்பத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிவிடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. குட்டிச்சவர் என்று சொல்லும் போது அது கெடுத்து விடும் என்று பொருளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது தலைப்பு, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்து கண்டுபிடித்தார் என்று சொல்லி பார்க்கும். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனோடு கூட இருந்த அந்த மிகப்பெரிய ஐக்கியம் இப்போது விலக வேண்டியதாய் போயிட்டு, கர்த்தருடைய சன்னதிக்கு விலகுகிற ஒரு காரியம் மிகப்பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வரும். அவர்கள் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? வழக்கம் போல ஆண்டவர்
அங்கே வருகிறார். 9வது வசனத்துல நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இது ஒரு பெரிய கேள்வி, நல்ல கேள்வி. ஆண்டவர் தினந்தோறும் வந்தவுடனே ஆண்டவரை பார்த்து சந்தோஷமா ஓடி போய் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி தேடி போகிறவர்கள் இப்போது ஒளித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். எப்பயாவது நம்ம மற்றவங்களை பார்த்து ஒளியிறோமா? எப்பயாவது கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து ஒளியிற காரியங்கள் உண்டா? அல்லது சமுதாயத்துக்கு விரோதமாக அல்லது வேறு காரியங்களுக்காக நாம் ஒழித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படியானால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கிறார். 10வது வசனத்தை பார்க்கும்போது, தேவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்பதை இருப்பதனால பயந்தேன், ஒழித்து கொண்டேன் என்று சொல்கிற ஒரு காரியம் நமக்கு அங்கே 10ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யார் சொன்னான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா என்று கேட்கிறார். அப்ப நேரடியா ஆமாண்டவரே புசித்தேன், பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லவில்லை. மாறாக ஆதாம் சொல்லுகிற ஒரு காரியம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இப்ப கூட நம்ம செய்யற தப்ப நம்ம ஒத்துக்கிறது இல்லை. பல சமயங்கள்ல மற்றவர்கள் மேலே பழியை போடுகிற ஒரு காரியம் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற வரைக்கும் நமக்கு ரட்சிப்பும் விடுதலையும் இல்லாத ஒரு நிலைதான் இருக்குமே ஒழிய நாம் தேவனுடைய முழு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. 13வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஒருவர் மீது ஒருவர் பழியை தூக்கி போட்டு குற்றத்தை சாட்டி அவர்கள் தவறு செய்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்கிற காரியத்திற்கு நாம் தான் பொறுப்பு, மற்றவர்கள் பொறுப்பே அல்ல. ஒரு தவறு செய்கிறோம் என்றால் நான் தான் தவறு செய்தேன் என்று சொல்லி ஒத்துக்கொள்கிற ஒரு மனப்பான்மை தான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு இருதயம். அப்படி இல்லாதபடிக்கு மற்றவர்களை குறை சொல்லி மற்றவர்களோடு கூட நாம் இருக்கிற மற்றவர்களை தவறு சொல்லுகிற அந்த காரியங்கள் இருக்குமே ஆனால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். தன்னை படைத்த ஆண்டவரையே குறை சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டார். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, குறை சொல்லவே கூடாது. அதுவும் மற்றவர்கள் பேரிலே குறை சொல்லுகிற காரியம் நமக்கு உண்டானால் இந்த நாளிலே மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 4வது பகுதி, தேவன் அளித்த தண்டனை புது வாழ்வு என்று 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் பார்க்கிறோம். சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி முதல் முறையாக பகை என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை அங்கே இந்த பிசாசின் மூலமாக, இந்த சர்ப்பத்தின் மூலமாக அங்கே உலகத்திற்குள்ளாக நுழைகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஸ்திரீக்கு அங்கே ஒரு தண்டனை இருக்கிறது. நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளையை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று 4 காரியங்களை இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அதை போலவே ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு சாபத்தை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத குறைச்சலை அங்கே ஆதாம் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே,
நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதமானாலும் கூட, சின்ன வார்த்தையானாலும் கூட, சின்ன உதவியானாலும் கூட மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். மாறாக அது அவர்களை துன்பப்படுத்துகிறதாக, புண்படுத்துகிறதாக, பிறரை வெட்கப்படுத்துகிறதாக, பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராததாக இருக்குமே. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் கொடுத்த அந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக இருந்தது. இன்று வரைக்கும் மனித குலம் இதை அனுபவித்து வருகிறதை நாம் கண்ணாலே பார்க்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தேவ தண்டனையானது மிகப்பெரிய தண்டனை. அதன் பின்பதாக ஆண்டவர் அவர்களை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே இனிமேல் உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லி அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி அங்கே காவல் வைக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இன்றை வரைக்கும் இந்த சர்ப்பத்துக்கும் சரி, ஆதாமுக்கும் சரி, ஏவாளுக்கும் சரி, அவர்களுக்கு இட்ட அந்த தண்டனையானது இன்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியாது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசித்து பார்ப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையான காரியங்களை உணர்ந்தவர்களாக ஆதாம் ஏவாளை நம்முடைய கண்களின் முன்பதாக நிறுத்தி அவர்கள் செய்த காரியங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில செய்யாதபடிக்கு தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு கொடுத்த அந்த சார்ட்ல இது 3வது அதிகாரம், 4வது அதிகாரத்துக்கு நான் போக முடியவில்லை, டைம் ஆச்சு. அதனால அதை நீங்க குறிச்சு வச்சுங்க. முதல் அதிகாரத்துல ஜீவனற்றதை படைத்தார், ஜீவன் உள்ளதை படைத்தார், ஓய்வு நாளை படைத்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் நல்லது நல்லது என்று கண்ட அந்த வசனங்கள் 4, 10, 12, 18, 21, 25, 31 ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். இப்போது 3வது அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் என்று போட்டு பாவம் என்பதற்கு அடையாளமாக ஒரு இன்ட் மார்க் போட்டு வச்சுங்க. 3வது 4வது அதிகாரத்துல அந்த படத்துல காமிப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த படத்தை பாருங்க. இதுல முதல்ல படைப்பு அப்படின்னு இருக்குது 1வது அதிகாரம். 2வது அதிகாரத்திலையும் படைப்பு தான் இருக்குது. 3வது 4வது அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து 4வது அதிகாரத்துல அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு அதிகாரத்துல நீங்கள் படித்தவைகளிலிருந்து ஒரு 5 கேள்வியோ அல்லது 10 கேள்வியோ, நீங்க எத்தனை கேள்வி எழுத முடியுமோ அத்தனை கேள்வி எழுது. அதற்குள்ள விடையும் அதுக்கு பக்கத்துல வேற ஒரு பேனாவில் எழுதி வைங்க. அப்ப நமக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1 கேள்விகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எத்தனை கேள்வி எழுத முடியுமோ எழுதுங்க. அதற்கான பதில வேற ஒரு இங்க்ல எழுதுங்க, பக்கத்திலேயே எழுதிருங்க. அதே மாதிரி 2வது அதிகாரத்துல 1, 2, 3, 4, 5, 6 கேள்விகள் பதில பக்கத்துல எழுதிருங்க. இப்போ 3வது அதிகாரத்துல கேள்விகள் பதில் எழுதிருங்க. நீங்களே கேள்விகளை உண்டு பண்ணி, உதாரணத்துக்கு ஆதியிலே தேவன் எதை படைத்தார், வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு இருக்கிற மாதிரி இந்த முதல் அதிகாரத்துல 1வது ஓய்வு நாள், முதல் அதிகாரத்துல உயிருள்ளவை உயிரற்றவை அது என்னென்ன, ஜீவன் அற்றவை ஜீவன் உள்ளது என்னென்ன அப்படிங்கறது பார்க்கலாம். என்னவென்று கண்டார், நல்லது என்று கண்டார். முதல் நாள்ல என்ன படைத்தார், 2வது நாள்ல என்ன படைத்தார் அப்படிங்கறத ஒரு கேள்வியா நீங்க எழுதி உங்களுக்கு புரியுற மாதிரி அதற்கான பதில பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ 3 அதிகாரங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் இருக்கிற குறைந்தது ஒரு 30 கேள்வி எழுதுனீங்கன்னா அந்த 30 கேள்விக்கு பதில நம்மளா பார்த்து நாம ஓரளவு புரிஞ்சுட்டோங்கிறத புரிந்து கொள்ள முடியும். இந்த சார்ட்டை நீங்க உங்க விருப்பப்படி நீங்க போட்டுங்க. உங்க கையில் இருக்கிறது இதுல இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 1, 2, 3, 4, 5 இது ஒரே பக்கத்துல 50 அதிகாரத்தையும் இதுல ஒன்றிலே எழுதிடலாம். நீங்க அது கேட்டபடி எழுதுனீங்கன்னா அதை எழுத முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.